கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். இதை அநேகர் அறியாதிருக்கிறபடியினால பாவத்தை செய்வதற்கு, பாவத்திலே, சிற்றின்பங்களிலே, இச்சைகளிலே வாழ்வதற்கு துணிகரமாய் இருக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய விளைவு என்ன என்று இன்னும் பலருக்கு, ஏராளமான பேருக்கு தெரியாமலே இருந்து விடுகின்றது. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம், பாவம் செய்யும் பொழுது பாவ நிவாரண பலியாக தேவன் பலி செலுத்தும்படியாக கற்றுக் கொடுத்தார். காளை, வெள்ளாட்டுக்கடா, புறாக்கள் இவைகளை கொண்டு பலி செலுத்தி அந்த இரத்தத்தினாலே பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் கூட அதனாலே பாவம் நிவர்த்தி செய்யப்பட முடியாததா இருந்ததினாலே குற்றமற்றதான இரத்தம் ஒன்று பலி செலுத்தப்பட வேண்டும். இதனாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த பூ உலகத்திற்கு மானிடராக பிறந்து பலியாக தன்னை ஒப்புவிப்பதற்காகவே அவரை அனுப்பினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்ற பலியாக அவரே தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கின்றது. அவருடைய இரத்தம் நம்மை கழுவி நம்மை பரிபூர்ணமாய் சுத்திகரிக்கும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக கொடுத்ததினாலே நாம் அவருடைய கிருபையினாலே இலவசமாக அவருடைய மீட்பை பெற்றுக் கொள்கின்றோம். பிரியமானவர்களை, விசேஷமாக நாம் பாவத்தை வெறுத்து, தீமையை வெறுத்து, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது மெய்யாகவே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கின்றோம். ஒரு பக்கம் பாருங்களேன், பாவம் செய்தால் மரணம். ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்களேன், அதிலிருந்து மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ நமக்கு, அவராலே நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கின்றோம். நித்திய ஜீவன் என்றால் என்ன? என்றென்றும் அழியாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஆத்துமா அழிவில்லாதது. நித்திய காலமாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பும் கூட நித்திய காலமாக தேவனோடு கூட நம்ம வாழ்ந்திருக்க போகின்றோம். அவருடைய ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்திருக்க போகின்றோம். ஆனால் கொஞ்ச காலம் வாழ்கின்ற இந்த பூமியில நமக்கு விரோதமாக, அதாவது உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை ஜெயித்து வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றால் பாருங்களேன், யுகமாக நாம் நித்திய காலமாய் நம்ம வாழ்வை நாம் பெற்று அனுபவிக்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, என்னாலே அன்றி பிதாவின் இடத்தில் ஒருவனும் வரான் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மூலமாக நம்ம இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கின்றோம். தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட விசேஷமாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷப்படுவதற்கு, சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்காக பாவத்திலே விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிற அநேகர் இருப்பார்கள். ஆனால் அதை ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட அதை இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும் பொழுது நீங்கள் இரக்கம் பெற்றுக்கொள்கின்றீர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருமே அடிக்கடி கேட்டிருக்கிற ஒரு குட்டி கதை தான். ஒரு தவளை ஒன்று அழகாய் தண்ணீர் சூடாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய பாத்திரத்துல விழுந்து விட்டதாம். அப்பொழுது தண்ணீரோ வெதுவெதுப்பாக அது இதமாக இருந்திருக்கிறது. அதிலே அது சந்தோஷப்பட்டு அதிலே குதித்து விளையாடி கொண்டே இருந்ததாம். ஆனால் அதற்கு தெரியாது, கொஞ்ச நேரம் ஆக அந்த சூடு அதிகரிக்க ஒரு நேரம் வரும் பொழுது அதிலே அது செத்து போகின்றது, அதிலே அழிந்து போகின்றது. பிரியமானவர்களே, இப்படித்தான் சிற்றின்பங்களும் பாவங்களும் கூட
சில நேரம் அந்த நேரத்துல சந்தோஷத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே அது மரணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மாயை, இதனுடைய ஆசை, இச்சைகள் எல்லாம் நம்மை ஈர்க்கக்கூடியதாக தான் இருக்கின்றது. அதிலும் விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே விஞ்ஞானம் மற்றும் அறிவியல் எல்லாமே வளர்ந்து இருக்கின்றது. எனவே அவர்கள் எளிதில் எல்லாமே அவங்க அனுபவிக்கக்கூடியதாக ஈஸியா எதுவும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கையில இருக்கிறது. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இப்படி திறந்து விடப்பட்டது போல எல்லா வாசல்களும் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. எனவே எளிதில் அவர்கள் பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்புகள் ஏராளமா இருக்கின்றது. ஆனால் இந்த நாட்கள்ல கவனமாயிருந்து, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப தம்பி தங்கைகளாக இருக்கலாம், உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு வசனத்தின்படியாக வாழ நீங்க ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக இந்த காலங்கள்லாம் சீக்கிரமா மறைந்து போகும் இல்லையா? இந்த உலகத்தின் வாழ்க்கை சீக்கிரமாய் மறைந்து போகும். ஆனால் அதற்கு பின்பு நித்திய ஜீவன் என்று உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி, இதோ இந்த நாளிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுகின்ற நம்முடைய பிள்ளைகள், இதோ ஆண்டவரை பாவத்தை வெறுத்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ இந்த நேரத்தில் முடிவெடுப்பார்கள். ஆனால் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயித்து வாழக்கூடிய கிருபையை, பலனை கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.